வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம். சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எம். டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். விரைவில் கைதாக போகின்றாரா ரணில்? சபையில் ஜனாதிபதி அனுர வெளியிட்ட கருத்தால் தெற்கு அரசியலில் சலசலப்பு. 54 பேரை வெட்டி கொடூரமாக கொலை செய்தனர். அம்பாறையில் கண்ணீர் மல்க தெரிவித்த தாய். கோடி ரூபாய் கணக்கில் பண மோசடி. நாமலுக்கு எதிராக நீதிமன்றம் முக்கிய தீர்மானம். அமெரிக்காவின் வரி தொடர்பில் பாராளுமன்றில் முக்கிய அறிவிப்பை வெளியிட்ட ஜனாதிபதி. திங்கட்கிழமை முற்றாக முடங்க போகின்றதா மருத்துவ சேவை? வெளியான முக்கிய அறிவிப்பு. மோடியுடன் தான் இனி பேச்சுவார்த்தை, ட்ரம்புடன் இல்லை. பிரேசில் ஜனாதிபதியின் அறிவிப்பால் சர்ச்சை. உள்நாட்டு செய்திகள். பாராளுமன்றில் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட சில கருத்துக்களின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விரைவில் கைது செய்யப்படுவாரா என்ற சந்தேகம் நிலவுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாராளுமன்றில் இன்று உரையாற்றிய ஜனாதிபதி අගෝස්තු ජනාධිපති පාර්ලිමේන්තුවෙත් නෑ. අඩුම තරමේ දැන් අගෝස්තු ජනාධිපති කෙනෙක් පාර්ලිමේන්තුවෙත් නෑ. දෙසැම්බර් ජනාධිපති කබීර් සැලසුම් හදලා ඔක්කොම කරලා තියෙන දෙසැම්බර් මාසේ පුටුවේ වාඩි කරවන්න කියලා කිව්ව නේද? කොහමද දෙසැම්බර් තව මාස 3යි. 24 කල් ගියාද? ඒ කියන්නේ ඒ ජනාධිපතිවරය පුටුවේ වාඩිවීමේ තීරණය දෙසැම්බර් සිට 27 දක්වා කල් තැබීමේ යෝජනාව ගේන්නේ සම්පත්. ඔගොල්ලෝ යෝජනා ගේනවා, කල් තබනවා. ඔක හැමදාම කරන්න වෙනවා. හොඳයි. දෙසැම්බර් ජනාධිපති කෙනෙක් ඇති වෙන්නෙත් නෑ, මතක තබන්න. ரணிலின் பிரத்யேக செயலாளரை விசாரணை செய்துள்ளோம். அவரின் ஆலோசகரை நிதி மோசடி பிரிவுக்கு அழைத்து வாக்குமூலம் வாங்கியுள்ளோம். அடுத்து யாரை விசாரணை செய்வோம்? அத்துடன் முன்னாள் கடற்படை தளபதியை கைது செய்த போது புலம்பெயர் தமிழர்களின் தேவைக்காக கைது செய்யப்பட்டதாக பத்திரிகையாளர்கள் மாநாடுகளை நடத்தினர். அது அல்ல உண்மை. நீதிமன்றில் அளிக்கப்பட்ட தீர்ப்பின் பின்னரே அவர் கைது செய்யப்பட்டார். எமது நாட்டில் நீதி அனைவருக்கும் சமனானது என்றார். தவறு செய்தவர்கள் அவற்றை ஒரு செய்தியாகவே பார்க்கின்றனர். ஆனால் தவறு செய்தவர்களுக்கு தெரியும் சட்டம் எவ்வாறு செயற்படும் என்று என குறிப்பிட்டுள்ளார். பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என்பது குறித்து எதிர்க்கட்சிகள் கனவு காண்பதாகவும் இந்த பேரழிவு கனவு ஒருபோதும் நனவாகாது என்றும் கூறினார். එක උදේගම්මන් පිළ ප්‍රකාශ කළ තියෙනවා ආණ්ඩුව විසින් තමයි හමුදාපතිවරයා LTT සාක්ෂියකම අත්අඩංගුවට ගත්තා. නාවික හමුදාපති අත්අඩංගුවට ගත්ත අධිකරණ නියෝගයක් නිසා විකෘතියෙන් හදන්න එපයි කියලා. අපිට තේරෙනවා, මතක තියාගන්න. අපි දොරේ සද්දෙත් බෙරේ සද්දෙත් දෙකම අඳුරනවා. කොහොමද දොරට ගහනකොට කොහොමද බෙරේට ගහනකොට? හරිද? ඒ නිසා මම නැවත කියන්නේ කොතනක හරි කෙනෙක් සිතුවිල්ලක් හරි දෙනවන කුමන්ත්‍රණයක් කරන්න ඉඩ දෙන්නේ නැහැ. ආර්ථික පැත්තේ ඔල දේශපාලන කරන්න. මොකද රට ඉතාමත් හොඳ පීල්ලකට අපි අවතීර්ණ කරලා තිබෙනවා. මේක අපි අවසන් කරනවා. මේ රටේ ජනතාවත් පත් වෙලා තියෙන අපකීර්තියෙන්, මේ පත් වෙලා තියෙන ඉතාමත් අසිරිතාවයෙන් මේ රට මුදව ගන්න. ඒ වමනා විතරයි අපිට තිබෙන්නේ. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போருக்கு பிறகு தொடர்ந்து ஊடகவியலாளர் சந்திப்புகளை நடத்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கொழும்பில் குண்டுகள் வீசப்படும் என்று எதிர்பார்த்தனர். அப்போது எங்கள் ராணுவ தளபதி பாகிஸ்தானில் இருந்தார். ஆனால் இங்கு எதிர்க்கட்சியினர் கொழும்பில் குண்டுகள் வீசப்படும் என்று எதிர்பார்த்தனர். அது ஒரு ஆசை. பின்னர் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு சர்வதேச போர் வெடித்த பிறகு இப்போது நாடு சரிந்துவிடும் என்று எதிர்பார்த்தனர். அது நடக்கவில்லை. அடுத்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அமெரிக்க வரி கொள்கையால் நமது பொருளாதாரம் சரிந்துவிடும் என்பதுதான். எனவே நமது பொருளாதாரம் பேரழிவை சந்திக்கும் என்ற கொடூரமான கனவை காண்கிறீர்கள். அந்த அழிவுகரமான கனவு நனவாகாது. வேறு ஒரு கட்டமைப்பிலிருந்து அரசியல் செய்ய தொடங்குங்கள். அந்த கட்டமைப்பு தவறு. ஆகஸ்ட் ஜனாதிபதி ஒருவர் இருந்தார். தற்போது அவர் பாராளுமன்றத்திலும் இல்லை என்றார். ඉන්දියාව සහ පාකිස්තානය අතර යම් යුද ගැටුමක වාතාවරණයක් නිර්මාණය වුණාට පස්සේ මම දැක්ක නිරන්තර මාධ්‍ය සාකච්ඡා තියෙන මාතෘරු කොළඹට බෝම්බ දායි කියලා අපේක්ෂා කරා. නමුත් ඒ කියන්නේ පාකිස්තානය විසින් අපිට කොළඹට බෝම්බ දායි කියලා. ඊට පස්සේ අපේක්ෂා කරා ඊශ්‍රායලය සහ ඉරානය අතර ජාත්‍යන්තර මට්ටමේ යුද්ධයක් පැන නගුණාට පස්සේ දැන් අවස්ථාව ලැබෙවි බෙත වැටීමට භාජනය වේවි කියලා. ඒක සිද්ධ වුණේ නැහැ. ඊළඟ විශාලතම ප්‍රාර්ථනාව තිබුණේ එක්සත් ජනපදයේ විසින් පනවන ලද බදු ප්‍රතිපත්තිය විසින් අපේ ආර්ථිකය බිඳ වැටේවි. දවස් දෙකකට කලිනුත් කියනවා මේ
යන විදිහට හරිද 100% නගී කියන ප්‍රාර්ථනාව. ඉන්දියාවේ 15ට 20ට අඩු වෙයි කිව්වා ප්‍රාර්ථනාව. අගෝස්තු ජනාධිපති පාර්ලිමේන්තුවෙත් නෑ. අඩුම තරමේ. දැන් හිතන්නේ අගෝස්තු ජනාධිපති කෙනෙක් පාර්ලිමේන්තුවෙත් නෑ. දෙසැම්බර් ජනාධිපති කබීර් සැලසුම් හදලා ඔක්කොම කරලා තියෙන දෙසැම්බර් මාසේ පුටුවේ වාඩි කරවන්න කියලා කිව්ව නේද? කොහොමද දෙසැම්බර් තව මාස 3යි. 24 කල් ගියාද? ඒ කියන්නේ ඒ ජනාධිපතිවරය පුටුවේ වාඩිවීමේ තීරණය දෙසැම්බර් සිට 27 දක්වා කල් තැබීමේ යෝජනාව ගේන්නේ සම්පත්. ඔයගොල්ලෝ යෝජනා ගේනවා කල් තබනවා. ඔක හැමදාම කරන්න වෙනවා. හොඳයි. දෙසැම්බර් ජනාධිපති කෙනෙක් ඇති වෙන්නෙත් නෑ මතක තබන්න. இதே நேரம் வாகன இறக்குமதி தொடர்பில் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி வாகன இறக்குமதி நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்படும் செய்தி முற்றிலும் தவறானது. மக்களை குழப்பும் கருத்துக்களை அவை. இவற்றை கண்டு மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. இன்றே சென்று வாகனங்களை மக்கள் கொள்வனவு செய்யுங்கள். இந்த ஆண்டு உங்களால் வாகனம் ஒன்றை வாங்க முடியாவிட்டால் அடுத்த ஆண்டு ஒன்றை வாங்கலாம். எதுவும் மாறாது. அது மாத்திரமன்றி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு வரி உயர்வுகள் எதுவும் திட்டமிடப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். මතයක් හදනවා. දැන් මේක වහන්න හදන්නේ. නෑ වහන්නේ නෑ මතක තියාගන්න. වහන්න හදලා කියලා ගන්න ටිකක් පස්සට ඉන්න කට්ටියත් වෙළඳපොළට කැඳවන්න කුමන්ත්‍රණයක් තියෙනවා. මේ තර්ජනේ දෙන්න මෙතෙන්ට. ඩොලර් වලට බලපෑම ඇති කරන්න. ඒ නිසා තමයි මම දැක්ක ගොඩක් අය කියනවා දැන් වාහන නිවුස් හදනවා ප්‍රවෘත්ති හදනවා. මාධ්‍ය සාකච්ඡා වලින් කියනවා වාහන ආනයන සීමා කරන්න නතර කරන්න හදන්න කියලා. එතකොට මොකද කරන්නේ? ලබන අවුරුද්ද ගන්න ඉන්න කෙනත් මේ අවුරුද්ද කියලා ගන්න උත්සාහ කරනවා. එයි ඩොලරයට බලපෑම ඇති කරන්න. තර්ජනය ඇති කරන්න. ඒ නිසා මේ රටේ පුරවැසියන් සියලු දෙනාට කියනවා අපි වාහන ආනයන සීමා කරන්නේ නෑ. මේ විවෘත කළාද වෙළඳපොළ මේ විදිහටම පවත්වාගෙන යනවා. ඔබට මේ අවුරුද්ද ගන්න හැකියාවක් නැත ලබන අවුරුද්ද ගත හැකියි. அம்பாறை மாவட்டத்தின் திராய்க்கேணியில் 54 அப்பாவி தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டு 35 வருடமாகியும் இன்னும் நீதி கிடைக்கவில்லை என வயோதிப தாய் ஒருவர் கண்ணீர் மல்க தெரிவித்தார். 1990 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் திகதி இடம்பெற்ற திராய்க்கேணி படுகொலை சம்பவத்தின் 35வது வருட நினைவேந்தல் நிகழ்வு திராய்க்கேணி எழுச்சி ஒன்றியம் ஏற்பாட்டில் சம்பவம் இடம்பெற்ற திராய்க்கேணி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் முன்றலில் நேற்று மாலை இடம்பெற்ற போது இதன் போது அங்கு கூடியிருந்த பலர் கருத்து வெளியிட்டனர். இந்த மாநாடு 92 பிரச்சனை இல்லை உயிரை நான் கூட எங்களுக்கு பறக்கிற செய்யலாது இந்த உள்ள இதாக்கும் இல்லை இந்த உள்ள இந்த மாநாடு மற்றபடையும் தந்தடம் படையும் தெரியாது உள்ள உயிர் உள்ளே ஆறு கொண்டு வந்தாங்க இந்த உள்ளே தெரியாது இன்றைக்கும் கூட தானே படித்தேன் இந்த உள்ளே மாநாடு அதுக்கு இன்றைக்கு அவருக்கு 18 19 வடிவேல வர பேர் செல்லப்பா வடிவேல் இந்த மாநாடு தாங்கிறதுக்கே இல்லை மாநாடு எனக்கு இந்த மாநாடு இந்த உள்ள இந்த பிரச்சனை கூட புதிய ராக்கள் எல்லாம் வந்துட்டாங்க இந்த மாநாடு தப்பி ஓட்டுற மாநாடு இதாக்கும் இல்லை இந்த உள்ள எல்லாம் நான் நான் கொடுத்துருக்கேன் இந்த மாநாடு அவர் இந்த மண்ணு கேட்குற மகன் இல்லை இந்த மகன் எங்களது உறவுகள் இப்படி வேறையாக வந்தவுடனே வந்த காளையர்கள் எங்களது உறவுகளை கத்தி கொண்டு வந்தாங்கள் கோடாலி கொண்டு வந்தாங்கள் சிறுசு கொண்டு வந்தாங்கள் கொண்டு வந்து தலையிலேயும் காலையும் அவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் செஞ்சாங்க. எங்களோட உறவுகள் இந்த ஆலயத்தில் 52 பேர் மொத்தமாக அதில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இடத்தில் 33 உயிர்கள் இந்த இடத்தில் நாங்கள் நல்லடக்கம் செய்தோம். இறந்தவர்கள் அனைவரும் எங்களது உறவுகள் எங்களது சொந்தங்கள் இளமக்கள். எங்களது இந்த பிரச்சனையால் எங்களது கிராமத்தில் அன்று நடந்த இந்த இனப்படுகொலையின் காரணமாக 42 விதவைகள் எங்களது கிராமத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 42 விதவைகளும் இளம் பேர் 16 17 வயசு 20 வயசு மற்ற வயது போனாக்கள் அப்படியாக விதவைகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒரு பிரச்சனை வராவிட்டால் இந்த கிராமம் ஒன்று மிகவும் சக்தி வாய்ந்த காரையை விட நன்றாக இருந்திருக்கும் எங்களது கிராமம். அப்படி வளர்ச்சி பெற்ற கிராமம் தான் எங்களது கிராமம். இந்த பிரச்சனையால் எங்களது கிராமத்தில் இருக்கும் மக்கள் இடம்பெயர்ந்து காரைது அகதி முகாமில் 4 வருடங்கள் தங்கியிருந்தோம். அங்கிருந்து நாங்கள் வரும்போது விடுத்த சாரணுடாம் வந்தோம். ஒரு ஒன்றுமே எங்களுடைய குடும்பங்குளம் படுகொலையாக இருக்கலாம், வீரமனை படுகொலையாக இருக்கலாம், அதே போன்று நெற்படிமனை படுகொலையாக இருக்கலாம், திராய்க்கேணி படுகொலை போன்ற படுகொலைகள் இந்த மண்ணிலே இடம்பெறுவதற்கு அரசோடு ஒத்தியங்கிய முஸ்லிம் காடையர்கள், அதாவது இந்த இடத்திலே ஒரு அம்மா ஐயா கூறியிருந்தார், இந்த மண்ணிலே கிராம சேவராக இருந்த மரியாதைக்குரிய ஒரு பெரிய முஸ்லிம் ஐயா 40 உறவுகளை தன்னுள்ளே ஒரு காத்து ரட்சித்திருக்கின்றார். அந்த மகானுக்கு இந்த
மண்ணிலே இருக்கின்ற நாங்கள் எல்லோரும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அரசினுடைய அடாவடித்தனத்திலே தங்களை உள்வாங்கிய இந்த காடையர்கள் இந்த மண்ணிலே இந்த உறவுகளோடு ஒட்டி உறவாடியவர்கள் அவர்கள் கொடுத்த அற்ப சொற்ப ஆசைகளுக்கு இணங்கி இந்த உறவுகளை எல்லாம் அளித்திருக்கின்றார்கள். நாங்கள் இந்த நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடத்திலே 32 உடலங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றது. இன்று ஒவ்வொரு இடமாக சர்வதேசமும் எங்களுடைய தேசத்தில் இருக்கின்ற உறவுகளும் இடங்களை எல்லாம் அடையாளப்படுத்திக் கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக இங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அந்த நீதி நிலைநாட்டப்படுவதாக இருந்தால் புதைக்கப்பட்ட மனித உடல்கள் எலும்புக்கூடுகளாக எழுந்து நின்று தங்களுக்கான சாட்சியங்களை கோரி நிற்கின்றதும் நீதியை கோரி நிற்கின்றதுமான உதாரணங்களை நாங்கள் செம்மணி போன்ற இடங்களிலே பார்க்கிறோம். அவ்வாறான ஒரு நிகழ்வு இந்த மண்ணிலும் இடம்பெற்று உறவுகளுக்கான நீதியும் அவர்களுக்கான இழப்புக்கான பரிகாரமும் வழங்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் தொடர்ச்சியாக மனித உரிமை சார்ந்து செயற்படுகின்ற நாங்கள் தொடர்ச்சியாக செயற்படுவோம். அதனுடைய முனைப்பாக 15 மில்லியன் ரூபாவை நிறுவனம் ஒன்றில் முதலீடு செய்தமையின் ஊடாக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட தரப்பினருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணைகளை ஜனவரி மாதம் 29ஆம் தேதி மீள விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த முறைப்பாடு இன்று கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நாமல் ராஜபக்ஷவும் சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். இந்த விசாரணை தொடர்பாக சட்டமா அதிபரிடமிருந்து இன்னும் அறிவுறுத்தல்கள் கிடைக்கவில்லை என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது. அதன்படி வழக்கை ஜனவரி 29ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அறிவித்த நீதிபதி சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல்கள் குறித்து நினைவூட்டல்களை அனுப்பவும் உத்தரவிட்டார். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது நாமல் ராஜபக்ஷ உட்பட 4 பிரதிவாதிகள் எதிராக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் மேற்படி முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மீதான அமெரிக்கா விதித்த பரஸ்பர வரியை 20% குறைப்பதற்கான எந்த ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்கா விதித்த வரியை மேலும் குறைப்பது தொடர்பான கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் பாராளுமன்றில் இன்று விசேட உரையொன்றை நிகழ்த்தும் போது இதனை தெரிவித்த ஜனாதிபதி විශේෂම මේ අවස්ථාවේදී කරුණු පැහැදිලි කරන්න කැමති ඇමරිකන් එක්සත් ජනපදයේ විසින් අපිට පනවන ලද තීරුබද පිළිබඳ ප්‍රශ්නය. අප්‍රේල් මාසයේ 2 වෙනිදා මේ ප්‍රකාශයට පත් කළා කිව්වා අප්‍රේල් මාසයේ 9 වෙනිදා සිට මේක බලපවත්වනවා කියලා. ඒක අපේ රටේ එක්සත් ජනපදයේ එවැනි බදු ප්‍රමාණයක් අපේ රට පනවනකොට ඔවුන් තීරණය කරපු මූලධර්මයක් තිබුණා. ඒ මූලධර්මය තමයි රටවල් දෙක අතර තියෙන වෙළඳ පරතරයේ ප්‍රතිශතයෙන් හරි අඩක් තමයි අපේ බදු ප්‍රතිපත්තියට නම් කරේ. එහෙම නැතුව ඔවුන් එක ආර්ථික වශයෙන් හොඳද නරකද කියන එක විවාදයක්. හැබැයි ඔවුන් සම්බන්ධ කරගත්තු එක තමයි එක්සත් ජනපදයේ සහ ශ්‍රී ලංකාව අතර වෙළඳ පරතරයේ 88ක් තිබෙනවා. ඒකෙන් 50%ක් 44යි කියලා කිව්වා. ඒක තමයි හැම රටකටම ඒ රටවල් අතර තියෙන වෙළඳ පරතරයේ ප්‍රතිශතයෙන් 50%ක් තමයි බදු ප්‍රතිශතය කියලා නම් කරේ. ඒ අනුව තමයි අපිට 144ට ආවේ. මම දැක ඒ වෙලාවෙත් කිව්වා අර රටවල් වලට මේ විදියට දාලා තිබියදී ලංකාවට 144ක් වැටීම ආණ්ඩුව අසාර්ථක බව. ආණ්ඩුව අසාර්ථක භාවයක් නෙවෙයි. ඔවුන් මේ බදු පැනවීම සඳහා සකස් කරගත්තු මූලධර්මය තමයි ප්‍රතිශතාත්මකව ගත්තාම වෙළඳ පරතරය එයින් හරි අඩක්. යම් රටකට 125ක් ආවනම් ඒ රටවල් වල අතර වෙළඳ පරතරය 50යි 150ක් ආවනම් ප්‍රතිශතය 125ක් වෙනවා. ඒ අනුව අපිට 144ක් ආවා. එතකොට අපිට ඒ 144 අගේ නිර්මාණය වෙන්නේ අපේ රටේ අභ්‍යන්තර ප්‍රශ්නයක් මත නෙවෙයි එක්සත් ජනපදයේ සහ අපි අතර තියෙන වෙළඳ පරතරයේ ස්වභාවය මත. ඒක හරි පැහැදිලි. இதுவரை இடம்பெற்ற கலந்துரையாடல்களில் சில உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. அதன் விளைவாக வரி 20% குறைக்கப்பட்டுள்ளது. எங்கள் வர்த்தக இடைவெளியின் அடிப்படையில் எங்களுக்கு 44% கிடைக்கிறது. அதுதான் அவர்களின் கொள்கை. அதை 44%இலிருந்து 20% குறைப்பது அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல்கள் மற்றும் ஒப்பந்தத்தின் ஒரு முக்கியமான விளைவு என்று நாங்கள் நினைக்கிறோம். அவர்கள் அதை பற்றி எந்த முடிவுகளையும் எடுப்பதற்கு முன் சில HS கோடை விடுவிக்க வேண்டும். இந்த வரி விதிப்பினால் பாதிக்கப்பட்ட தொழிலதிபர்கள் மற்றும் தொழில் முனைவோருடன் நாங்கள் கலந்துரையாடினோம்.
ஒரு குறிப்பிட்ட துறையை திறப்பது குறித்து நாங்கள் விவாதித்த போது சம்பந்தப்பட்ட பங்குதாரர்களை அழைத்து அதன் தாக்கம் குறித்து தொடர்ந்து பேசி எங்கள் குழு இந்த வெற்றியை பெற்றது. இல்லையெனில் இது ஒரு அறையில் நடந்த சதி திட்டம் அல்ல. எனவே இதில் பங்கேற்கக்கூடிய ஒவ்வொரு பங்குதாரரையும் ஈடுபடுத்த நாங்கள் பொறுப்புடன் செயல்பட்டோம். எனவே அமெரிக்க வரி கொள்கையின் அடிப்படையில் பொருளாதார சரிவை நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் அது இப்போது முடிந்துவிட்டது. இன்னும் இறுதி ஒப்பந்தம் இல்லை. எங்களுக்கு 20% மட்டுமே இருந்தது. அந்த 20%ஐ விடவும் குறைக்க முடியுமா என்பது தொடர்பில் நாங்கள் இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான கலந்துரையாடலை தொடங்கியுள்ளோம். இதுவே ஒரு நாடாக நாம் எடுக்க வேண்டிய முடிவு என அவர் தெரிவித்தார். இதே நேரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் வரி கொள்கையின் கீழ் இலங்கை மீது விதிக்கப்பட்ட புதிய வரிகள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. அதன்படி இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இன்று முதல் அமெரிக்கா 20% வரியை அறவிட உள்ளது. உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உலகளாவிய வரியை விதிக்க முடிவு செய்தார். இலங்கை மீது முதலில் 44% வரி விதிக்கப்பட்டது. அத்தகைய சூழலில் இலங்கை அரசாங்கம் உடனடியாக அமெரிக்க வர்த்தக நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கி இதற்கான திருத்தப்பட்ட ஒப்பந்தங்களை எட்ட நடவடிக்கை எடுத்தது. அதற்கமைய இலங்கைக்கு 20% வரி அறவிடுவதாக அமெரிக்கா அறிவித்தது. இதற்கிடையில் அமெரிக்கா விதித்த வரி விகிதத்தை மேலும் குறைப்பது குறித்து கலந்துரையாடலை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்தார். சுகாதார அமைச்சின் சில உயர் அதிகாரிகளின் தீர்மானத்தால் பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள சுமார் 135 வைத்தியசாலைகள் மூடப்படக்கூடிய அபாயம் காணப்படுகிறது. ராஜித கெஹலிய காலங்களில் அதிகாரிகள் செய்ததையே தற்போதும் செய்கின்றனர். சுகாதார கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு அமைச்சரிடமிருந்து தகுந்த பதில் கிடைக்காவிட்டால் திங்கட்கிழமை முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்தார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர், අද දවස ඇතුළතදී අපි විශ්වාස කරනවා සෞඛ්‍ය අමාත්‍යාලය මේ සම්බන්ධයෙන් අපිට විසඳුමක් ලබා දෙයි. නැත්නම් එළඹෙන සතියාන්තයෙන් අනතුරුව එළඹෙන සඳුදා දිනේදී උදෑසන 8 සිට දීපක් ව්‍යාප්ත වැඩවර්ජනයක් ආරම්භ කරන්න රජයේ වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමයේ මධ්‍යම කාරක සභාව පසුගියදා ඒකමතිකව තීරණය කළා තියෙන්නේ. ඒ නිසා එළඹෙන පැය 72ක කාලය අතිශයින් තීරණාත්මකයි. ඒ පැය 72ක කාලය අතරතුරදී මේ වෙලා තියෙන වැරදි නිවැරදි කරන්න අවශ්‍ය තීන්දුව తీරන ටික ප්‍රකාශයට පත් වෙන්න ඕනේ. විශේෂයෙන් මේ පශ්චාත් සීමාවාසික ලයිස්තුව නීති විරෝධී ලයිස්තුව වහාම අකුල ගන්න ඕනේ. වහාම ඉවත් කර ගන්න ඕනේ. දුෂ්කර සේවා ස්ථානවල කප්පාදු කිරීම වහාම ඉවත් කරන්න ඕනේ. අදී මේ අපේ මේ සම්බන්ධයෙන් කරුණු කාරණා ගණනාවක් තියෙනවා. අපි විශ්වාස කරනවා සෞඛ්‍ය අමාත්‍යාලය මේ සම්බන්ධයෙන් මැදිහත් වෙයි කියලා. ඒ නිසා එළඹෙන පැය 72 ඇතුළතදීවත් මේකට බලාපොරොත්තු වෙන තීන්දුව తీරන එන්නේ නැත්තම් එතුමම අපිට කියපු ධනාත්මක සාධනීය තීන්දුව తీරන ටික එතුමාට දෙන්න බැරි නම් එළඹෙන සවුදා 11 වෙනිදා උදෑසන 8 සිට මේ රටේ සමස්ත රෝහල් පද්ධතියම බිඳ වැටීම தீபக் வியாப்த வர்ஜனேட்டு கமன் கிரிம் வழக்கான பெற வைத்தியர்கள் விசேட வைத்திய நிபுணர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் பட்சத்தில் சுகாதார கட்டமைப்பில் நெருக்கடி ஏற்படும். இது எவ்வாறு இருப்பினும் நாடளாவிய ரீதியில் 24 மணித்தியாலங்கள் தடையற்ற மருத்துவ சேவையை முன்னெடுக்க வேண்டியது அத்தியாவசியமானதாகும். நாட்டில் 23,000 சிரேஷ்ட வைத்தியர்கள் காணப்படுகின்றனர். வருடாந்தம் 2,000 வைத்தியர்கள் இந்த கட்டமைப்பில் இணைகின்றனர். எனவே இவர்களுக்கான நியமனங்களை முறையாக வழங்க வேண்டியதும் அவசியமானதாகும். அத்தோடு இடமாற்றங்களும் முறையாக இடம்பெற வேண்டும். அவ்வாறு இடம்பெற்றால் மாத்திரமே சுகாதார கட்டமைப்பின் இருப்பினை தீர்மானிக்க முடியும். சுகாதார அமைச்சின் சுகாதார சேவை பிரிவின் பணிப்பாளர் மற்றும் பிரதி பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்டவர்களின் செயற்பாடுகளால் 23,000 சிரேஷ்ட வைத்தியர்களின் இடமாற்றங்கள் முற்றாக சீர்குலைந்துள்ளன. இது சுகாதார அமைச்சினால் உருவாக்கப்பட்ட ஒரு குழப்பமாகும். ஆனால் சுகாதார
அமைச்சரிடம் இருந்து இதற்கான ஸ்திரமான தீர்வு கிடைக்கவில்லை. இந்த பிரச்சினை தீவிரமடைந்தமைக்கான காரணமும் இதுவேயாகும். 2025 ஆண்டுக்கான இடமாற்ற பட்டியல் 9 மாதங்கள் தாமதமாகவே வெளியானது. அதில் சுமார் 5000 வைத்தியர்கள் உள்ளடங்குகின்றனர். அந்த பட்டியலில் காணப்பட்ட 78 வெற்றிடங்கள் சட்டத்துக்கு முரணாக தன்னிச்சையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளன. இதனால் குறித்த 78 வைத்தியர்கள் மாத்திரமின்றி பட்டியலில் உள்ள அனைவரும் பாதிக்கப்படுவர். அது மாத்திரமின்றி பின்தங்கிய பிரதேசங்களுக்கான வைத்தியர் நியமனங்களும் இவ்வாறு தன்னிச்சையாக நிராகரிக்கப்பட்டுள்ளன. இதனால் எதிர்வரும் ஓரிரு மாதங்களில் பிரதான வைத்தியசாலைகள் உட்பட சுமார் 135 பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள வைத்தியசாலைகளை மூட வேண்டிய நிலைமை ஏற்படவுள்ளது என்றார். இஸ்ரேல் ராணுவத்தில் இருக்கும் கொலை குற்றவாளிகள் மன ஆறுதல் பெறுவதற்கு இலங்கைக்கு வருகிறார்கள். இவர்களுக்கு அரசாங்கம் தற்போது இலவச விசா வழங்குகிறது. அத்துடன் பொத்துவில் அருகம்பை பிரதேசத்தில் இருக்கும் காணிகள் இஸ்ரேலுக்கு உரித்தாகி வருவதன் மூலம் இலங்கை இஸ்ரேலின் கொலனியாகியுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தி எம்பியான SM மரிக்கார் குற்றம் சாட்டினார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற இலங்கை மின்சார சட்ட மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இதனை தெரிவித்த அவர், ඊශ්‍රායල් කරන වෙන ගැන යමක් කියන්න ඕන. හරිද? මන් දන්නේ විපක්ෂ ඉන්න කාලේ මේ ජනතා විමුක්ති පෙරමුණේ කට්ටිය පලස්තීනට පක්ෂපාතීව ඇමරිකානු තානාපති කාර්යාලයට විතරක් නෙමෙයි නොයෙකුත් වැඩවර්ජන උද්ඝෝෂණ කරමින් පලස්තීන මේ මිත්‍ර සංගමේ සභාපති ධූර දරමින් අද දෙමුහුන් තෙමුහුන් ප්‍රතිපත්තියක් කටයුතු කරනවා. දෙමුහුන් තෙමුහුන් ප්‍රතිපත්තියක් කටයුතු කරනවා. අද පොතුවිල් ආරුගම්බේ සින්නවුල් යන ප්‍රදේශවල ඉඩම් ටික ඊශ්‍රායලට සින්නවමින් යනවා. මේක ඉන්නවා ඊශ්‍රායල් හමුදාවේ මිනිමරපු ඒ විතරක් නෙමෙයි යුද අපරාධ කරපු අයගේ සැනසුම් කාලය ගත කරන්න ලංකාවට එනවා. රෙස්ටෝරන්ට් දානවා. ශ්‍රී ලාංකිකයන්ට යන්න බෑ. foreigners only. මේ කොයි ආණ්ඩුවද මේක? මේක ඉන්දියාවේ ආණ්ඩුවක්ද? මේ කිව්වේ කොහමද? අපි තරම් රට ගැන කැක්කුමක් තියෙන කවුරුත් නැහැ කියලා ඉවරලානේ. අද මාස 6 පනපු මේ සංචාරකව ඊශ්‍රායලේ ඕන තරම් මේ රටේ ඉන්නවා. හරිද? වගේ වගක් නැහැ. ඒ මදිවට හරිද? ඒ මදිවට ඔන්න ෆ්‍රී වීසාක් දෙන්න ගිහිල්ලා. ෆ්‍රී වීසාක් දෙන්න ගිහිල්ලා. අපි අහනවා කෝර මේ ආණ්ඩුවේ ඉන්න මුස්ලිම් മന്ത്രിලකෝ ඇමතිලකෝ JVP எதிர்க்கட்சியில் இருக்கும்போது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்து இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாகவும் வேறு இடங்களிலும் போராட்டங்களை முன்னெடுத்து வந்தது. ஆனால் இன்று 2-3 கொள்கைகளை கடைபிடித்து வருகின்றது. கிழக்கில் அருகம்பை பிரதேசத்தில் இருக்கும் காணிகள் இஸ்ரேலுக்கு உரித்தாகி வருகின்றன. அந்த பகுதியில் இஸ்ரேல் ராணுவத்தின் மனித கொலைக்காரர்கள், யுத்த குற்றம் புரிந்தவர்கள், அவர்கள் மன ஆறுதல் அடைவதற்கு இலங்கை வருகிறார்கள். அந்த பகுதியில் ஹோட்டல்களை அமைத்து வருகின்றார்கள். இங்கு இலங்கையர்களுக்கு செல்ல முடியாது, வெளிநாட்டவர்களுக்கு மாத்திரம் என தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. நாட்டுப்பற்று தொடர்பில் உசுப்பேற்றி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் தற்போது ஒன்றும் செய்ய முடியாமல் உள்ளது. 6 மாதங்களுக்கு முன்னர் இலங்கை வந்த இஸ்ரேல் இனத்தவர்கள் பாரிய அளவில் இருக்கின்றனர். இவ்வாறு இருக்கையில் அரசாங்கம் தற்போது இஸ்ரேலுக்கு இலவச விசா வழங்கி இருக்கிறது. அரசாங்கத்தில் இருக்கும் முஸ்லிம் எம்பிக்கள் எங்கே போனார்கள் என கேட்கின்றோம். அந்த பிரதேசத்தில் இருக்கும் முஸ்லிம் மக்களை விட தமிழ், கிறிஸ்தவ பெண்கள் மற்றும் பிள்ளைகள் இவர்களின் எடுப்பிடிகளாகி இருக்கிறார்கள். அந்த பிரதேசம் எவ்வாறு நிர்வகிக்கப்படுகிறது என்பது இராணுவத்தினருக்கு புரிகிறது. ஆனால் போலீசார் எதனையும் கண்டும் காணாமல் செயற்படுகிறார்கள். அவர்களுக்கு மேலிடத்தில் இருந்து யாராவது அழுத்தங்களை கொடுக்கிறார்களோ தெரியவில்லை. இலங்கையில் அருகம்பை பிரதேசத்தை இஸ்ரேலின் காலனியாக்குவதற்கு இந்த அரசாங்கம் இடமளிக்கப் போகின்றதா? அதே போன்று யுத்த குற்றவாளிகளின் புகலிடமாக இடமளிக்கப் போகின்றதா? இலங்கை ஜனநாயகம் இஸ்ரேலாக்கப்பட்டு வருகிறது. எனவே இது தொடர்பில் அரசாங்கம் தற்போதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இதே நேரம் இங்கு உரையாற்றிய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுதீன், இஸ்ரேல் ராணுவம் பலஸ்தீனில் மேற்கொண்டு வருகின்ற படுகொலைகள் உள்ளிட்ட அநியாயங்களுக்கு எதிராக உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது அரசாங்கம் அவர்களுக்கு இலவச விசா கொடுத்து இலங்கைக்கு வரவேற்கிறது.
இஸ்ரேலியர்களின் நடவடிக்கை தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தவறினால் இலங்கையை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் என தெரிவித்தார். இப்பொழுது இஸ்ரேலுடைய ஆதிக்கம் இந்த அரசாங்கத்தினுடைய முலபர்மோடு இருக்கிறார். அவருக்கு தெரியும், இன்று முஸ்லிம் சமூகம் மட்டுமல்ல, உலகத்திலே வாழ்கின்ற நியாயத்தை எதிர்பார்க்கின்ற அத்தனை பேரும் இஸ்ரேலுக்கு எதிராக, இஸ்ரேலுடைய அடாவடித்தனத்துக்கு எதிராக காலை அவசானாய் பச்சிலம் பாலகர்களை கொன்று குவிக்கின்ற ஒரு கொடுமையாளர்கள், அந்த கொடுமையாளர்களும் அந்த இராணுவத்தினரும் இன்று ரெஸ்ட் எடுக்கின்ற இடமாக இலங்கை மாறி இருக்கிறது. ஃப்ரீ விசா கொடுத்திருக்கிறீர்கள். அவர்கள் இன்று வந்து அருகம்பையிலே எல்லாம் அந்த உள்ளே பகுதியில் இன்று காணிகளை வாங்குகிறார்கள், ஹோட்டல் அமைக்கிறார்கள், ஆட்டோ ஓடுகிறார்கள், மோட்டார் பைக் ஓடுகிறார்கள், இமிகிரேஷன் தூங்கிக் கொண்டிருக்கிறது, அவர்களை இன்னும் தட்டி கொடுக்கிறார்கள். இந்த நாட்டை இஸ்ரேலுடைய குட்டி இஸ்ரேலாக மாற்றுகின்ற மோசமான நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து கவனம் செலுத்துங்கள். இல்லை என்றால் பலஸ்தீன மக்களுக்கு நடந்தது போல இலங்கை மக்களும் இலங்கையை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் சாட்சியம் வழங்க தயாராக இருப்பதாக முன்னாள் ராணுவ வீரர் சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்துள்ள கருத்து தற்போது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் சோமரத்ன ராஜபக்ஷவுக்கு பெரும் உயிராபத்து ஏற்பட்டுள்ளது என அவருடைய சகோதரி அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். யாழ் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கார்பரல் சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி SC விஜய் விக்ரம ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார். அத்தோடு யுத்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் நடாத்தப்பட்டு வந்த சித்திரவதை கூடங்கள் என்பன பற்றிய விவரங்களை வெளியிடுவதற்கு தனது கணவர் தயாராக இருப்பதாகவும் அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். தற்போது இவ்விவகாரம் பேசுபொருளாகி இருக்கும் நிலையில் வெளிக்கடை சிறைச்சாலையில் இருக்கும் தனது சகோதரரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் எனவும் அவரது பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ள அவரது சகோதரி ரோஹிணி ராஜபக்ஷ இது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். அது மாத்திரமன்றி மரண தண்டனை விதிக்கப்பட்டு 29 வருட காலமாக சிறைவாசம் அனுபவித்து வரும் தனது சகோதரர் சோமரத்ன ராஜபக்ஷவுக்கு கடந்த காலங்களில் சிறைக்கு உள்ளிருந்தும் வெளியே இருந்தும் பல்வேறு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டதாகவும் அத்தோடு சில சந்தர்ப்பங்களில் அவரது உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் தற்போது சோமரத்ன ராஜபக்ஷவின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது சகோதரி வலியுறுத்தியுள்ளார். அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தில் இடம்பெற்ற ஸ்கேன் பரிசோதனைகள் தொடர்பான இறுதி அறிக்கை எதிர்வரும் 3 வாரங்களுக்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேலதிகமாக புதைக்குழிகள் இருக்கின்றனவா என்று அறிவதற்காக தரையை ஊடுருவும் ரேடார் அமைப்பின் மூலம் GPR ஸ்கேன் செய்யும் நடவடிக்கைகள் 2 தினங்கள் இடம்பெற்றன. இந்த பணிகள் நேற்று முன்தினத்துடன் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் இது தொடர்பான அறிக்கைகள் எதிர்வரும் 3 வாரங்களுக்குள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படும் என்று சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். இதேவேளை செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து சிசு ஒன்றின் எலும்புக்கூட்டு தொகுதி யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் AA ஆனந்தராசா முன்னிலையில் நேற்றைய தினம் புதன்கிழமை அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக 41 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுவர்கள் சிசுக்கள் உள்ளிட்ட 133 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இதுவரையில் 147 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 16 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட 2ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் புதன்கிழமையுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு எதிர்வரும் 21ஆம் திகதி அளவில் மீள ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 130 மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன.
புதிதாக 3 மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டு மொத்தமாக இதுவரை 133 மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அத்துடன் இந்த வழக்கானது 14ஆம் தேதி திறந்த மன்றில் அழைக்கப்பட இருக்கின்றது. அன்றைய தினம் ஸ்கேன் பரிசோதனைக்கான அறிக்கைகள் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த அகழ்வு பணியானது அன்னளவாக 22ஆம் தேதி அகழப்பட இருக்கின்றது. நேற்றைய தினம் குறிப்பாக ஒரு மண்டையோட்டு தொகுதியுடன் செருப்பும் ஒன்று அணிந்தவாறே புதைக்கப்பட்டிருந்தது அகழ்ந்தெடுக்கப்பட்டது. நாட்டில் ஒவ்வொரு நாளும் சுமார் 8 பேர் தற்கொலை செய்து கொள்வதாக தேசிய மனநல நிறுவனத்தின் மனநல வைத்தியர் சஜீவன அமரசிங்க தெரிவித்தார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர், මෙතුමිය කිව්වා වගේ ලොකු ආందోලනයක් තියෙනවා මේ සේදී හානි කර ගැනීම ගැන. සංඛ්‍යාලේඛන ගත්තොත් 1996 අපි ඔයගොල්ලෝම දන්න ලෝකේ දෙවනි තැනට හිටිය සේදී හානි කර ගැනීම ලක්ෂයට 47යි. 1996ஆம் ஆண்டில் தற்கொலைகளின் அடிப்படையில் உலகில் 2வது இடத்தில் இருந்தோம். 1,47,000 பேர். அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதி ஆணைக்குழுவுடன் எடுக்கப்பட்ட முடிவுகளால் நாங்கள் மிகவும் வீழ்ச்சி அடைந்தோம். இப்போது அது 1,00,000க்கு 15ஆக மாறியுள்ளது. வருடத்திற்கு 3,500 பேர். கடந்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் இது அதிகரிக்கவில்லை. நாளொன்றுக்கு சுமார் 8 தற்கொலைகள் நடக்கின்றன. பிரபலமான மரணங்கள் மட்டுமே ஊடகங்களுக்கு செல்கின்றன. இன்னும் பல தற்கொலைகள் உள்ளன. தற்கொலைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை என்றாலும் இந்த சர்ச்சைக்குரிய தற்கொலைகள் இப்போதெல்லாம் நடந்து வருகின்றன. ஆனால் ஊடகங்கள் கடந்த காலங்களைப் போல இது போன்ற விடயங்களை பெரிதாக காண்பிப்பதில்லை. அது ஒரு பெரிய முன்னேற்றம் என்றார். இதே நேரம் பல்வேறு சமூக காரணிகளால் பாடசாலை மாணவர்கள் தற்போது ஓரளவு மன அழுத்தத்தை அனுபவித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ඉතින් මේ අවුරුදු දෙක තුනේ තාම එහෙම අපි වැඩිවීමක් දැකලා නැහැ. එක ගානේ තියෙනවා. ඒක ගානට සුයිසයිඩල් ගාතිය තියෙනවා. ඉතින් දවසකට සිවිදි හානි කරන්නේ 8ක් විතර වෙනවා. මාධ්‍යයට යන්නේ අර සමහරලාට දැන් ප්‍රසිද්ධ පාසලක එහෙම නැත්නම් ජාත්‍යන්තර පාසලක නැත්නම් විශ්වවිද්‍යාලයක එහෙම නැත්නම් ප්‍රසිද්ධ කෙනෙක්ගේ සිවිදි හානි කර ගැනීම තමයි මාධ්‍ය විශාල වශයෙන් උලුප්පන්නේ. උලුප්පල පෙන්වනවා. නමුත් තව ගොඩාක් සිවිදි හානි කර ගැනීම වෙනවා. 2024ஆம் ஆண்டில் இலங்கையில் பாடசாலை சுகாதார கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. எங்கள் குழந்தைகளின் தரவுகளை பார்த்தபோது 22.4% குழந்தைகள் தனிமையால் பாதிக்கப்பட்டனர். 13 தொடக்கம் 17 வயதுக்கு இடைப்பட்ட பாடசாலை மாணவர்களில் 11.9% பேர் ஏதோ ஒன்றை பற்றி கவலைப்பட்டு இரவில் தூங்குவதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். சுமார் 18% பேரிடம் மனச்சோர்வின் அறிகுறிகள் தென்பட்டது. 7.5% பேருக்கு நெருங்கிய நண்பர்கள் இல்லை. 25% மாணவர்கள் தங்கள் மனதில் உள்ள ஒரு பிரச்சனையை பற்றி பேச யாராவது இருப்பதாக கூறினர். அதாவது 75% மாணவர்களுக்கு நெருக்கமானவர்கள் யாரும் இல்லை. எனவே இலங்கையில் இது நடக்குமா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மாணவர்கள் அதிக மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பெரியவர்கள் பல்வேறு மன அழுத்தத்தில் இருக்க முடியும். பல்வேறு சமூக பிரச்சனைகளும் மன அழுத்தமும் இவர்களையும் பாதிக்கலாம் என்றார். மகரகம நாவின்ன பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. நேற்று இரவு 9 மணியளவில் நபர் ஒருவரை இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் குறித்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த 28 வயது இளைஞர் சிகிச்சைக்காக கலுபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பிஸ்டல் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் குறித்து இன்று மதியம் வரை வெளியாகவில்லை என்று போலீசார் குறிப்பிட்டனர். வெளிநாட்டு செய்திகள். இந்தியாவுக்கு 25% வரி விதிக்கப்படுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் அதை 50% உயர்த்தி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று அறிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு இந்தியா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகள் மீது பரஸ்பர வரி விதிப்பை அமல்படுத்துவதாக அறிவித்ததுடன் 10% அடிப்படை கட்டணத்தையும் ட்ரம்ப் விதித்தார். இந்தியா மீது 25% வரி விதிப்பு அமல்படுத்தப்பட்டது. இது இன்று முதல் அமலுக்கு வரும்
என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் கொள்முதலை இந்தியா நிறுத்தாவிட்டால் கூடுதல் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்தார். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயை இந்தியா தொடர்ந்து கொள்முதல் செய்து வரும் நிலையில் இந்தியா மீது மேலும் 25% கூடுதல் வரிகளை விதிக்கும் உத்தரவில் ட்ரம்ப் நேற்று கையெழுத்திட்டுள்ளார். இதன் மூலம் அமெரிக்க சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கான மொத்த வரி விதிப்பு 50% அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் நடவடிக்கை ஏற்கக்கூடியதல்ல, இது நியாயமற்றது என்று இந்திய மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேச நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்ளும். நாட்டு மக்களின் எரிசக்தி தேவையை உறுதி செய்வதே அரசின் முக்கிய நோக்கம் என இந்திய மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையே ரஷ்யாவிடம் இருந்து உரம், யுரேனியத்தை அமெரிக்கா தொடர்ந்து இறக்குமதி செய்து வருகிறது. இது குறித்து ட்ரம்பிடம் செய்தியாளர்கள் வினவிய போது, எனக்கு அது பற்றி தெரியாது, இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு சரிபார்க்கிறேன் என்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையே பொதுவில் நல்லுறவு நிலவிய போதிலும் அண்மை காலமாக அமெரிக்காவிற்கு எதிராக இந்தியா சற்று கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. மே 10 அன்று சமூக ஊடகங்களில் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை அறிவித்ததற்காக ட்ரம்ப் பல முறை பெருமை சேர்த்துள்ளார். ஆனால் அவரது கூற்றை இந்தியா மறுக்கிறது. அடுத்து இந்திய பொருளாதாரம் மூழ்கிவிட்டதாக அறிவித்ததன் மூலம் ட்ரம்ப் மோடியையும் அவரது கட்சியையும் சிக்கலில் சிக்க வைத்துள்ளார். தவிர அண்மை காலமாக அமெரிக்கா பாகிஸ்தானுடன் நெருக்கம் காட்டி வருவதாலும் இந்தியா அதிருப்தி அடைந்துள்ளது. அதே நேரத்தில் ட்ரம்ப் இப்படி இந்தியாவை மிரட்டுவதற்கு காரணம், அதிக அமெரிக்க எண்ணெய் மற்றும் LNG வாங்க தொடங்கினால் அது அமெரிக்க எரிசக்தி செல்வாக்கை மேலும் வலுப்படுத்தும் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களுக்கு லாபத்தை அதிகரிக்கும். இந்தியா மீதான அமெரிக்க அரசின் வரி விதிப்பு நியாயமற்றது என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அறிவிப்புக்கு மத்திய அரசு எதிர்வினை ஆற்றியுள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை ஏற்கத்தக்கதல்ல என்று மத்திய அரசு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். ஐக்கிய நாடுகளின் சபையின் முன்னாள் அமெரிக்க தூதர் நிக்கி ஹேலி இந்திய ஏற்றுமதி பொருட்கள் மீது கூடுதல் வரி விதித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளார். இது அமெரிக்கா இந்தியா உறவில் விரிசலை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். எதிரி நாடான சீனாவுக்கு சலுகையை வழங்கிவிட்டு இந்தியா போன்ற நட்பு நாட்டுடனான உறவை சிதைக்க வேண்டாம் என்று அவர் ட்ரம்பை வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யா மற்றும் ஈரானிடமிருந்து அதிக எண்ணெய் இறக்குமதி செய்யும் மிகப்பெரிய எதிரி நாடு சீனா. ஆனால் சீனா மீதான வரிகளை 90 நாட்களுக்கு அமெரிக்கா நிறுத்தி வைத்துள்ளது. சீனாவுக்கு சலுகை அளித்துவிட்டு இந்தியா போன்ற ஒரு வலுவான நட்பு நாட்டுக்கு வரி விதிப்பதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ட்ரம்பின் இந்த அணுகுமுறை சீனா போன்ற சர்வாதிகார சக்திகளை எதிர்கொள்ள இந்தியா போன்ற ஜனநாயக நட்பு நாடுகளுடன் உறவை வலுப்படுத்துவது அவசியம் என்று குடியரசுக் கட்சியினர் பலரும் தங்கள் அதிருப்தியை தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். பிரேசில் மீது அமெரிக்கா விதித்துள்ள அதிகபட்ச வரியால் இரு நாடுகளுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரேசில் ஜனாதிபதி லூலா டா சில்வா இனி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது என்றும், மாறாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பல்வேறு உலக தலைவர்களுடன் பேசப்போவதாகவும் கூறியிருக்கிறார். இது சர்வதேச அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா பிரேசில் மீது 40% வரை கூடுதல் வரி விதித்துள்ளது. இது இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கடும் கோபத்தில் உள்ள பிரேசில் ஜனாதிபதி இது குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் பிற நாடுகளின் தலைவர்களுடன் பேசப்போவதாக லூலா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த திடீர் வரி விதிப்புக்கு இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இதனால் ட்ரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து அமெரிக்காவுக்கு எதிராக அணிதிரள வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய நாணய மாற்று விகிதம்